வெடிச்சு இப்போ நம்ம எடுத்துக்கிறோம். பார்த்தீங்களா? ஓகே. அனைவருக்கும் வணக்கம். எக்ஸ்பர்ட் தமிழ் சேனல் உங்கள் சேகர். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, சோயாவில் நல்லா 65 பண்ண போகிறோம். நான்வெஜ் மாதிரி செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ சமைக்கிறோம், ருசிக்கிறோம், வாங்க. இப்போ இந்த சோயாவை தான் எடுத்துக்க போகிறேன். இப்போ வெந்நீரில் ஊற வச்சுக்கோம். வெந்நீர் கொதிச்சிக்கிட்டு இருக்கு. இப்போ இந்த சோயாவை இதில் போட்டுக்கிறோம். அடுப்பை ஆஃப் பண்ணிங்க. இது நல்லா ஊறினது இருக்கும். நல்லா புளிஞ்சு எடுத்துக்கிறோம். இப்போ தேவையான மசாலா பார்க்க போகிறோம். பெப்பர் தூள் ஒரு 5-6 கருவேப்பிலையை நல்லா பொடி கட் பண்ணி வச்சுக்கிறேன். அது மல்லித்தூள் எடுத்துக்கிறேன் 1 டீஸ்பூனு, மிளகாத்தூள் 1 டீஸ்பூனு, அது கரம் மசாலா 1 டீஸ்பூனு, 2 கருவேப்பிலை கொத்து எடுத்துக்கிறேன். அது ஃபைனலுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஜீரகம் தூள், சோம்பு, கார்ன்ஃப்ளவர் மாவு, கொஞ்சம் கடலை மாவு எடுத்து போகிறோம், கொஞ்சம் அரிசி மாவு எடுத்து வச்சுக்கிறேன். சரிங்களா? இதுதான் தேவையான பொருள். இப்போது நான் சோயாவை நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கிட்டேன் வெந்நீர்லேருந்து. இதை ஒரு ஓரமாக எடுத்து வச்சுக்கோம். இப்போ தேவையான பொருள் சேர்த்துக்கோம். சரிங்களா? 1 டீஸ்பூன் கடலை மாவு போட்டுங்க. கார்ன்ஃப்ளவர் மாவு 1 டீஸ்பூன் போட்டுங்க. கடலை மாவு 1 ஸ்பூனு சேர்த்துக்கிட்டேன். கார்ன்ஃப்ளவர் மாவு 1 ஸ்பூனு சேர்த்துக்கிட்டேன். இப்போ அரிசி மாவு 1 டீஸ்பூனு சேர்த்துங்க. கொஞ்சம் போல் சால்ட்டு உப்பு, தேவையான சால்ட்டு உப்பு போட்டுங்க. கொஞ்சம் போல் ஜீரகத்தை நல்லா கையில் இப்படி நல்லா கசக்கி போடுங்க. சரிங்களா? சோம்பை நல்லா இப்படி கசக்கி போட்டுங்க. இப்போ நம்ம எடுத்து வச்ச மசாலாவை இதோட போட்டுக்கிறோம். சரிங்களா? இப்போ தேவையான இஞ்சி பூண்டு போட்டுக்கிறோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நான் எடுத்து வச்சுக்கிறேன். ஒரு 1.5 டீஸ்பூனால் சேர்த்துக்கிறேன். இப்போ நான் மாவை நல்லா பிசைஞ்சிக்கிறேன். நல்லா பிசைஞ்சிக்கிட்டு கொஞ்சம் போல் தண்ணி ஊற்றிங்க. சரிங்களா? நல்லா இப்படி பிசைஞ்சிங்க. கொஞ்சம் திக்காக இருக்கணும். சரிங்களா? ரொம்ப தண்ணி விட்டுறாதீங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நான்வெஜ் மாதிரியே இருக்கும். இதே மாதிரி நீங்கள் அந்த மசாலா ஐட்டத்தை கரெக்டாக எடுத்துங்க. செம்மையாக இருக்கும். பார்த்தீங்களா? இந்த திக்னஸ் போதும். இந்த மாதிரி இருந்தால் போதும். நல்லாயிருக்கும். இப்போ என்ன செய்கிறோம், சோயாவை இதில் சேர்த்துக்கிறோம். நல்லா பிசைஞ்சு விடுங்க. மெயினாக நீங்கள் செய்கிறப்ப கருவேப்பிலையை நல்லா துண்டு துண்டாக அழகாக சின்னதாக வெட்டிங்க. இது மாதிரி நல்லா பிசைஞ்சு விடுங்க. அப்போ தான் அந்த மசாலா உள்ளே இழுக்கும். ஏன்னா சோயா கொஞ்சம் ஹோலாக இருக்கும். அப்படியே உள்ளே இழுத்துக்கும். இது ஒரு 10 நிமிஷம் ஊறட்டும். சரிங்களா? உடனே போட்டுறாதீங்க. ஒரு 10 நிமிஷம் இருக்கணும். 10 நிமிஷம் கழித்து செஞ்சால் தான் இந்த மசாலா பூரா உள்ளே ஏறி இருக்கும். நல்லா இருக்கும். டேஸ்ட்டு நல்லா மணமாக இருக்கும். இப்போ நான் எடுத்து வச்சுட்டேன். ஒரு 10 நிமிஷம் இதே மாதிரி மசாலா தடவி ஊற வச்சுருங்க. 10 நிமிஷம் இருக்கட்டும். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. ஆயில் ஊற்றிட்டேன். ஆயிலும் நல்லா சூடாகிடுச்சு. இப்போ என்ன செய்கிறோம்னா 65 போட்டுக்கிறோம். சரிங்களா? ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சுக்காதீங்க, மீடியமாக வச்சுங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நான் எடுத்த மெத்தடே நீங்களும் எடுத்து அது மாதிரியே போட்டு பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். போட்டுக்கிறோம். போதும். 2 ட்ரிப்பாக போட்டுக்கலாம்.
நல்லா கலர் வர்றப்போ கரெக்டான பக்குவத்தில் இருக்கணும். சரிங்களா? நம்ம 65 மாதிரியே தான், அதே மாதிரி எடுத்துக்கலாம். கார்ன்ஃப்ளவர்னால நம்ம கொஞ்சம் கடலை மாவு சேர்த்துருக்குறோம். சரிங்களா? நல்லா இது மாதிரி பரட்டி விட்டுட்டே இருங்க, இல்லைன்னா ஒரு சைடு வேகும். நல்லா வந்துடுச்சு. இன்னும் கொஞ்சம் இருக்கட்டும். நல்ல மணமாக இருக்குங்க. அப்படியே 65 மணம் சூப்பராக இருக்குது. நல்லா வந்துடுச்சு. இப்போ நம்ம எடுத்துக்கிறோம். பார்த்தீங்களா? நல்லா வந்துடுச்சு. இப்போ எடுத்துக்கிறோம். நல்லா எண்ணெய் வடிகட்டிட்டு எடுத்து போட்டுருங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ஒரு நடை இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள். எடுத்து போட்டுக்கிறோம். இதுதான் நல்லா வெந்துடுச்சு. இப்போ இதையும் எடுத்துப்போம். சரிங்களா? நல்லா ஆயிலை வடிகட்டி எடுத்துங்க. இதில் ஆயில் அவ்வளவு பிடிக்காது, அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஆயிலே அதில் பிடிச்சிருக்காது. பாருங்களா எப்படி இருக்கு பாருங்கள். இதே மாதிரி நீங்களும் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ நம்ம இந்த 65 போட்டு எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க. நல்ல கலராக அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் செஞ்சு இதே மாதிரி சாப்பிட்டு பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். சரிங்களா? நான் போட்ட அளவை மெயினாக எடுத்துங்க. சரிங்களா? ஓகே. இந்த சோயா 65 எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு நீங்களும் சொல்லுங்கள். டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் நான் எடுத்த அளவை நீங்களும் அதே அளவில் எடுத்து செஞ்சு பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். வேறு லெவலாக இருக்கும். எக்ஸ்பர்ட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஓகே, பாய்.